ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம முருங்கைக்கீரையும் முட்டையும் வச்சு ஒரு சூப்பரான பொரியல் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது பண்ணுறதுக்கு முருங்கைக்கீரையை இந்த மாதிரி நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது கூடவே ஒரு 7 மீடியம் சைஸ் வெங்காயம் பொடியாக கட் பண்ணியிருக்கேன். 5 பச்சை மிளகாவை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 10 பல்லு பூண்டை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இது பண்ணுறதுக்கு முதல்ல ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு பொரிய வச்சிடலாம். கடுகு பொரிஞ்சதும் நம்ம வச்சுருக்க வெங்காயம், பச்சை மிளகாய், பூண்டை சேர்த்து தேவையான அளவு உப்பு சேர்த்து வதக்கிடலாம். அப்போ நல்லா சட்டுன்னு வதங்கி வரும். அதுக்காக தான் வெங்காயம் நல்லா வதங்கணும். இங்கே பாருங்கள், இப்போ வெங்காயம் நல்லா வதங்கி வந்துடுச்சு. வெங்காயம் இந்த மாதிரி வதங்கினதும் நம்ம வச்சுருக்க முருங்கைக்கீரை வச்சுருக்கோம் இல்லையா, பொடியாக கட் பண்ணி அதை வந்து ஆட் பண்ணிடலாம். முருங்கைக்கீரை ஆட் பண்ணி சும்மா ஒரு நிமிஷத்துலேயே நம்ம வந்து முட்டை சேர்த்துடலாம். முருங்கைக்கீரை இந்த மாதிரி வந்ததும் நம்ம வச்சுருக்க முட்டை எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா உடச்சி விட்டுக்கலாம். நான் இன்றைக்கி 10 முட்டை எடுத்திருக்கேன். ஸோ 10 முட்டையும் ஊற்றிட்டு இந்த மாதிரி கிண்டிக்கலாம். அடி பிடிக்கும், முட்டை வந்து கீழே வந்து ஒரு மாதிரி அடி பிடிக்கும். ஸோ அதனால் நல்லா கிளறி விட்டுக்கலாம். நம்ம கிளற முட்டை நல்லா வெந்து கட்டியாக வந்துடும். இப்போ பாருங்கள், அதே சேம் டைம் கீழேயும் அடி பிடிக்குது பாருங்கள். அப்போ நல்லா நம்ம கிளறணும்னா சூப்பரான முட்டை நமக்கு வந்து ரெடி ஆகிடும். இப்போ வந்து இதுக்கு தேவையான அளவு பெப்பர் பொடி வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ உங்களுடைய காரத்துக்கு ஏற்ப கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கலாம். இப்போ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை சுட சுட ஒரு பவுலுக்கு மாற்றி சாப்பிட்டோன்னா செம்மையாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த மாதிரி யூஸ்ஃபுல் வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாட்டா, பாய்.